திருவள்ளூர் அருகே பழவேற்காடு முகத்துவாரம் அடைப்பட்டு மணல் திட்டுகளாக மாறியதாக மீனவர்கள் புகார் கூறியுள்ள நிலையில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் படகில் சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் யுகந்தர். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரத்தில் சூழடைந்த நிலையில் 36 குப்பம் மீனவர்கள் மீன் வாழ்வாதாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டதாக புகாரானது எழுந்துள்ளது. இதையும் நமது செய்தியாகவும் வெளியிட்டிருந்தோம். இதனை அடுத்து மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் இன்று படகு மூலம் மீன்வளத்துறை அதிகாரிகள், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் படகில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டனர். அப்போது மீனவர்களிடம் குறைகளை கேட்பதற்கு முற்பட்ட போது மீனவர்களிடம் பேச விடாமல் கட்சியினர் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது. அதன் பிறகு மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒன்றிணைந்து அவர்களை பேசுவதற்காக அழைத்தனர். மீனவர்கள் ஒன்றிணைந்து எப்போதுமே அமைச்சர்கள் வந்தால் மீன்வளம் செய்யும் தொழில் செய்யும் மீனவர்களிடம் அதிகாரிகள் பேசுவதும் அமைச்சர்கள் பேசுவதும் கேள்வியாகவே இருந்து வருகிறது. முன்னாள் அமைச்சர்கள், கடந்த அமைச்சர்கள் அனைவரும் கூட மீனவர்களிடம் குறைகளை கேட்டறிவார்கள். ஆனால் இன்று இருக்கிற அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் மீனவர்களிடம் குறையை கேட்காமல் சென்றது அப்பகுதி மீனவர்களிடையே பெரும் அதிர்ச்சியானது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளை சந்தித்து கேட்டபோது, நீங்கள் அனைவரும் வனத்துறை அலுவலகத்திற்கு வந்து பேசுங்கள் என அழைத்து சென்றதால் அப்பகுதி மீனவர்கள் பெரும் கொந்தளிப்பில் ஏற்படுத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி யுகந்தர்.